ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோலிவுட் சினி டாக்கீஸ். இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, அல்லு அர்ஜுன் சார் படத்தை பற்றி லோகேஷ் சார் ஒரு ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு. அதாவது இந்த படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கிட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் போட்டது. இது லியோ 2வோ வேறு எந்த படமோ ரூமர்ஸ் வருது, அதெல்லாம் கிடையாது. இது ஒரு தனி ஸ்டாண்டலோன் ஃபிலிம். அண்ட் தென் கூலி படத்தை ஒரு வெற்றி படமாக்கியதுக்கு ரசிகர்களுக்கு நன்றின்னு இருக்கிறாரு. கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதி பார்த்திங்கன்னா 550 கோடி. அதோட ரஜினி கமல் படம் ஆக்ஷன் படமாக ரஜினி சாரும் கமல் சாரும் வேண்டான்னு கேட்டுக்கிட்டதுனால நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணலன்னு அவரே சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு, அவரை நம்பினதுனால ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க. 50 நாள் ஒடிச்சிய படத்துகளோட பண்ண தப்ப இந்த படத்தில் நான் பண்ண மாட்டேன். கன்ஃபார்மாக அது 1000 கோடி அடிக்குமான்னு சொல்லல மாட்டேன். ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்சியூ பற்றின கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்னா, ப்ராஜெக்ட் இன்னும் இருக்குது. இந்த படத்தை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு கைதி 2 தான் டைரக்ட் பண்ணுவேன். அடுத்து விக்ரம் 2, அடுத்து லியோ 2ன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.